டொயோட்டா யாரிஸ், ஹோண்டா விசல், செட் பிளேஸ், சுசுகி வெகனார் மற்றும் சுசுகி ஆல்டோ ஹைபிரிட் போன்ற பல்வேறுபட்ட வாகனங்களுக்கான விலைகள் தற்போது குறைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டொயோட்டா ரேஸ், யாரிஸ், எல்சி 300 மற்றும் பிராடோ போன்ற வாகனங்களில் விற்பனைகளில் முதல் நிலை வகிப்பது எந்த வகையான கார் என்பது போன்ற தகவல்களும் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 2,55,00,000 விற்பனை செய்யப்பட்ட பதிவு செய்யப்படாத ஹோண்டா விசல் செட் பிளே 2025 SUV மாடல் காரானது இப்போது 2,35,00,000 விற்பனை செய்யப்படுகின்றது. அப்படி என்றால் வெசல் காரனுடைய விலை 20 லட்சத்தால் குறைந்திருக்கிறது. இலங்கையின் இறக்குமதி செய்யப்பட்ட வாகன சந்தையில் டொயோட்டா முன்னணி பிராண்டாக உருவெடுத்திருக்கின்றது. இதில் ரேஸ் மற்றும் யாரிஸ் வகையான கார்கள் விற்பனையில் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. எல்சி 300 மற்றும் பிராடோ ஆகிய வாகனங்கள் SUV வகையில் முன்னணியில் இருக்கின்ற அதேவேளை தற்போது ஹோண்டா வெசல் ஜெட் பிளேயும் SUV மாடல் கார் வகையில் முன்னணியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் டொயோட்டா டபுள் கேப் மற்றும் ஃபோர்ட் ராப்டர் போன்ற வாகனங்கள் மூன்றாவது மிக பிரபலமான வாகனங்களாக உருவெடுத்திருக்கின்றது. அத்தோடு சுசுகி வெகனார் வகை காருக்கு புதிய மேம்படுத்தப்பட்ட வகையான கார்கள் சந்தையில் இல்லாத காரணத்தினால் வெகனார் வகையான கார்களுக்கான புதிய வெகனார் வகையான கார்களுக்கான விற்பனை சரிவடைந்திருக்கின்றது. இது போன்ற பல்வேறுபட்ட கார்களினுடைய விலை போன்ற பல தகவல்கள் தொடர்பாகவே இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் தற்போது ஜப்பானுடைய ரீகண்டிஷன் வகை கார்களின் விலையும் குறைந்திருப்பதாக ஒரு சில தகவல்களில் தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் தெளிவாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த காணொலியை தவற விடாமல் முழுமையாக பார்த்துவிட்டு எதிர்காலத்தில் வாகனம் வாங்க இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இதற்கு முன்னராக இலங்கையில் காணப்படுகின்ற கார் சந்தைகளில் ஏற்படுகின்ற விலைகள் தொடர்பாக 2 காணொலிகளை பதிவிட்டிருக்கின்றேன். அதில் வாகனத்தினுடைய கொள்வனவாளர்களின் கேள்வி குறைந்ததால் காரினுடைய விலையும் குறைந்தது என்பது தொடர்பாக ஒரு காணொலியும், இந்த வருடத்தில் மொத்தமாக எத்தனை வாகனங்கள் விற்பனையாக இருக்கின்றது என்பது தொடர்பாக இன்னும் ஒரு தகவலை விரிவான காணொலியாகவும் நான் வழங்கி இருக்கின்றேன். அதன் அடிப்படையிலேயே 3வது காணொலியில் நாங்கள் ஒவ்வொரு வாகனத்துக்கும் தற்போது என்ன விலை போகின்றது என்பது தொடர்பாக தெளிவாக பார்க்கலாம். இப்போது நேரத்தை வீணடிக்காமல் விடயத்திற்கு செல்லலாம். இலங்கையில் வாகன சந்தையில் காணப்படுகின்ற வாகனங்களில் மொத்தமாக 2 வகை காணப்படுகின்றது. முதலாவது வகை மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினால் பதிவு செய்யப்படாது, அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் என்று அழைக்கப்படுகின்ற கார் வகைகளும் குறித்த திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் கார்களும் தான் இங்கே காணப்படுகின்றது. இதில் முதலாவது வகையான அன்ரெஜிஸ்டர்ட் கார்களில் முக்கியமான 2 வகை இருக்கின்றது. ஒன்று பிராண்ட் நியூ கார், மற்றது ரீகண்டிஷன் கார். இப்போது காணப்படுகின்ற விலை குறைவானது மோட்டார் வாகனத்தால், அதாவது மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினால் பதிவு செய்யப்படாத வாகனத்திற்குள் காணப்படுகின்ற, அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் என்று கூறப்படுகின்ற வகைக்குள் இருக்கின்ற ரீகண்டிஷன் வகை கார்களுக்கான விலைகள் தான் தற்பொழுது குறைந்திருக்கின்றது என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. ரீகண்டிஷன் கார் என்பது என்னவென்றால், இலங்கையில் காணப்படுகின்ற மோட்டார் வாகன திணைக்களம் போன்ற ஜப்பானிய நாட்டில் அவர்களுடைய நாட்டுக்கென்று காணப்படுகின்ற வாகன சட்ட திட்டங்களுக்கு அமைய அந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டு பாவனைக்கு உட்படுத்தப்பட்ட கார்களை முழுமையாக திருத்தம் செய்து இலங்கைக்கு மீண்டும் அதனை இறக்குமதி செய்யப்படுகின்ற கார்களை தான் ரீகண்டிஷன்ஸ் கார் என்று கூறுவது வழக்கம். இப்போது யாரிஸ், வெசல் செட் பிளே 2025 SUV மாடல், சுசுகி வெகனார், சுசுகி ஆல்டோ ஹைபிரிட் போன்ற மாடல் கார்களுக்கு விலை எவ்வளவு குறைந்திருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு முதலில் எப்படி கூடியது என்று பார்த்தால் ஏன் குறைந்தது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இலங்கையினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பானது குறைந்த காரணத்தினால் வாகன இறக்குமதியை அன்னளவாக 4 வருடங்களுக்கு மேல் நிறுத்தி வைத்திருந்தார்கள். இதனால் வாகனத்தினுடைய தேவை அதிகரித்து பழைய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரித்திருந்தது நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 4 வருடங்களுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதற்கு பிற்பாடு புதிய வாகனங்களுக்கான கேள்விகள் அதிகமாக காணப்பட்டதால் அதிகமான லாபங்களை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் ஏற்கனவே வாகன இறக்குமதியில் ஈடுபட்ட வியாபாரிகளை தாண்டி புதிய வியாபாரிகளும் இந்த வாகன இறக்குமதி துறையில் முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தினால் ரீகண்டிஷன் வகையான கார்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் போது குறித்த வாகனம் உற்பத்தி செய்யப்பட்டு 3 வருடத்திற்குள் காணப்படுகின்ற கார்களை தான் இறக்குமதி செய்ய முடியும் என்ற நிபந்தனைகளும் வழங்கப்பட்டது. அதாவது அந்த காருக்கு 3 வயதாக காணப்பட வேண்டும். 2022 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கார்களை மட்டும்தான் இறக்குமதி செய்ய முடியும். இது ரெண்டும் முக்கியமான ஒரு பாயிண்ட்.
இப்போது வாகன இறக்குமதியாளர்களினுடைய புதிய வரவுகள், அதாவது புதிதாக முதலீடுகளை செய்து புதிதாக வந்தவர்களுக்கு வாகன இறக்குமதி தொடர்பான அனுபவங்கள் கிடையாது. ஜப்பானில் ரீகண்டிஷன் வகையான கார்கள் ஏல விற்பனை மூலமாகத்தான் விற்பனை செய்யப்பட்டு இறக்குமதியாளர்களால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும். வாகன இறக்குமதிக்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்ற போது இறக்குமதியாளர்கள் சங்கத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால், அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட 3 வருட கால நிபந்தனையை 5 வருடமாக அதிகரித்து கேட்டதுதான். இருந்தும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது வாகனம் உற்பத்தி செய்யப்பட்டு 3 வருடங்களுக்குள் காணப்படுகின்ற வாகனங்களை தான் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்ட நிபந்தனையை 5 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குகள் என்று கேட்கப்பட்டது. இருந்தும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய கோரிக்கை ஏன் அவ்வாறு காணப்பட்டது என்றால், 3 வருடத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் விற்பனைக்காக வருவது மிகவும் குறைவு. இது போன்றுதான் ஜப்பானில் காணப்படுகின்ற வாகன சந்தையிலும் 3 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்காக இருக்கின்ற வாகனங்கள் மிகவும் குறைவு. ஆனால் இலங்கையிலிருந்து அதனை கொள்வனவு செய்ய வந்த இறக்குமதியாளர்கள் அதிகம். அத்தோடு வாகன சந்தை தொடர்பான அனுபவம் அவர்களுக்கு குறைவு. வாகனங்களுக்கான ஏல விற்பனை தொடர்கின்ற போது வாகனங்களினுடைய தொகை குறைவாக காணப்பட்டு இறக்குமதியாளர்கள் அதிகமாக இருந்ததால் ஏல விற்பனையில் அதிகமான விலைக்கு வாகனங்கள் விற்கப்பட்டு நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டது. அவ்வாறு அதிக விலை செலுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு அரசாங்கத்தினாலும் அதிக அளவான வரி விதிக்கப்பட்டது. இதனால் தான் வாகனத்தினுடைய விலை அதிகமாக காணப்பட்டது. இப்போது யாரிஸ், வெசல் செட்ப்ளே 2025, சுசுகி வெகனார், சுசுகி ஆல்டோ ஹைபிரிட் போன்ற அனைத்து விதமான வாகனங்களுக்கான கேள்விகளுக்கெல்லாம் விலை அதிகரித்ததன் காரணமாக மக்கள் அதனை வாங்குவதற்கு குறைவாகவே காணப்படுகிறார்கள். இதனால் 3 மாதங்களுக்குள் வாகன பதிவு திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற சிக்கலும் வங்கியில் காணப்படுகின்ற நிலுவை தொடர்பான நிதி பிரச்சனைகளும் இறக்குமதியாளர்களுக்கு காணப்படுவதால் வாகனங்களை அவசரமாக வாங்கிய விலைக்கு அல்லது அதனை விட குறைவான விலைக்கும் விற்று கொண்டிருக்கின்றார்கள். தற்போது வாகனங்களுக்காக கேள்வி குறைவடைந்திருப்பதால் ஜப்பானில் நடைபெறுகின்ற ஏல விற்பனையில் குறைவளவான இறக்குமதியாளர்கள் கலந்து கொள்வதால் போட்டிகள் குறைவாக காணப்பட்டு ஏல விற்பனை விலையும் குறைவாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வாகனங்களினுடைய விலை குறைவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று 2,55,00,000 விற்பனை செய்யப்பட்ட பதிவு செய்யப்படாத ஹோண்டா வெசல் செட்ப்ளே 2025 SUV மாடல் காரானது இப்போது 2,35,00,000 விற்பனை செய்யப்படுகின்றது. இதன் அடிப்படையில் 20 லட்சம் ரூபாய் குறைந்திருப்பதாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக 1,15,00,000 விற்கப்பட்ட டொயோட்டா யாரிஸ் வகையான கார் இப்போது 1,05,00,000 விற்கப்படுகின்றது. அப்படி என்றால் 10 லட்சம் குறைந்திருக்கின்றது. 79 லட்சத்துக்கு விற்கப்பட்ட சுசுகி ஆல்டோ ஹைபிரிட் வகையான கார் இப்போது 73 லட்சத்துக்கு விற்கப்படுகின்றது. இந்த காரின் விலை 6 லட்சத்திலிருந்து குறைந்திருக்கின்றது. 78 லட்சத்துக்கு விற்கப்பட்ட சுசுகி வெகனார் வகையான காரும் தற்போது 73 லட்சத்துக்கு விற்கப்படுகின்றது. இதனுடைய விலையும் 5 லட்சத்திலிருந்து குறைந்திருக்கின்றது. இப்போது வாகனத்தினுடைய ஏல விற்பனை சந்தையிலும் இறக்குமதியாளர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதால் எதிர்காலத்தில் இன்னும் வாகனங்களுக்கான விலை குறைவடைய கூடும் என்பதை எதிர்பார்க்கலாம். மேலும் வாகனங்களின் விலை தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது அதனை நான் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த Facebook பக்கத்தினை ஃபாலோ செய்வதன் மூலமாகவும் ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.